ஃபர்ஸ்ட் இனிஷியல் நீங்க வரும்போது எப்படின்றத ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா மறக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் வெட்டிங் ஆச்சு. ப்ளஸ் நீல வந்து ஏகப்பட்ட கொலாப்ஸ். அது அவருக்கு தான் தெரியும் என்னென்னு நடந்துச்சுன்னு. என்னால் நடக்க முடியல, ஃபுல்லாக ஸ்வெல்லிங் இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்லாம் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நான் ஃபிட்னஸில் திரும்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். உட்காரவே முடியாது, ஆஃப் சீட்டே போக முடியாது. எல்லாருமே சொன்னது என்னன்னா சர்ஜரி. ஃபிட்னஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆளு என்னன்னா சர்ஜரி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புவனேஷ் அவரோட ஞாபகம் வந்துச்சு. எப்படி தான் சொல்ல போறாரு, ஒரு ஃபைனல் இது கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு கால் பண்ணேன். அப்போ கோயம்புத்தூர்ல இருந்த அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, சர்ஜரி மட்டும் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்படின்னாரு. ஐயோ சார், என்ன எல்லாருமே அதான் சொல்றாங்க நல்லது அப்படின்னு. நீங்க வாங்க, உங்க கண்டிஷனை நான் பாக்குறேன். போயிட்டு அப்புறம் கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணாரு, இங்க பேலன்சிங் போர்டு அது இதுன்ட்டு. என்னால எதுவுமே பண்ண முடியல. பேலன்சிங் போர்டுலாம் வந்து தடவை பரதநாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளீனா சொல்லிட்டாரு, உங்களுக்கு சர்ஜரி தேவையில்ல, இந்த ரீஹாப்லாம் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங்லாம் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதே வந்து ரொம்ப ஹோப்பா இருந்துச்சு. வேணாம், சர்ஜரி வேணாம், இவ்வளவுதான், இது பெரிய விஷயம் இல்லை, இது இப்படி பண்ணலாம், இது ரிகவரி ஆயிடும், உங்களுக்கே கொஞ்சம் தெரியும், நான் கைட் பண்றேன், பண்ணிக்கலாம் அப்படின்னு. சீரியஸ்லி 2 months இருக்கும் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண. பாக்ஸ் ஜம்ப் பண்ண, நான் பாக்ஸ் வச்சுட்டு நீல் டவுன் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு சாருக்கு வீடியோ அனுப்பிச்சேன். அவர் ரிப்ளை ஒன்று போட்டார், அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சார், நீங்க வந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? இது வந்து உங்களால பண்ண முடியும்ன்றது நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு. சீரியஸ்லி வந்து எனக்கு இப்போ உடம்புலாம் சிரிக்குது. டாய்லெட்ல போய் உட்கார்றது கூட எனக்காக வந்து ஸ்டிக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணாங்க வீட்டுல. இதுதான் என் கண்டிஷன் நினைச்சேன் நான். அவ்வளவுதான், முக்கியம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்றதுக்கு வந்து சார் தான். அவர் நான் பிடிச்சிட்டே இருப்பேன், சார் இப்படி இருக்கு, ஒரு பெயின் வந்தாலும் டக்குன்னு கேட்பேன், சார் இப்படி இருக்கு, இப்படி பண்ணா நீங்க என்ன பண்ணீங்க, இது மாதிரி ஏதாவது பண்ணீங்களா, இது இப்படி பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க, இந்த இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இன்கேஸ் ஏதாவது இனிஷியலி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு கால் பண்ணுவேன், சார் இந்த மாதிரி இருக்காங்க, இது மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இப்போ சாரும் சென்னைக்கு வந்துட்டாரு, அதனால யாரா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி இருக்கு, இனிஷியலா அப்படி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் சாரை காட்டி விட்டுறேன், நீங்க என்ன இதுவோ பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஐ எம் ஃபுல்லி ஃப்ரீ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். Thank you so much.